சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, கோட் படத்தோட லியோ கூட ஒப்பிட்டு பேசுறாங்க. லியோ அளவுக்கு கூட வசூல் இல்லையேன்னு. லியோ காஷ்மீர் படப்பிடிப்பு நெறைய ஆர்டிஸ்ட்கள அழைச்சிட்டு போனாங்க. தாறுமாறான எதிர்பார்ப்பு. படத்தோடைய பட்ஜெட் வேற. அதனால தான் அந்த வசூல தொட முடிஞ்சது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படம் 1000, 1200, 1500 கோடிய கூட தொற்றிருக்க வேண்டியது. என்ன ஆச்சுன்னா, வட இந்தியாவுக்கு கொடுக்கும் பொழுது ஓடிடி பஞ்சாயத்து நிபந்தனைகளாம். இங்க வந்து 4 வாரத்திற்கு பிறகு தான் ஓடிடில வருது. வட இந்தியாவுக்கு 8 வாரத்திற்கு பிறகு தான் ஓடிடில வருது. அதனால மல்டிபிளெக்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஹிந்தில படம் வரல. வட இந்தியாவிலேயே ஹிந்தில படம் ரிலீஸ் ஆகலன்னா என்ன பண்றது? ஒட்டுமொத்த கலெக்ஷன்லேயே 60 முதல் 70% கலெக்ஷன் தான் இங்கிருந்து வருதாம். விஜய் சாருக்கு தனி மாஸ் இருக்கு. இதோ 700 கோடி கிட்ட வந்துருச்சு. இன்னொன்னு சோஷியல் மீடியாவுல படம் வந்து 4வது வாரமே எங்கேயே எல்லாம் தியேட்டர்கள் காலியாக இருக்குதோ அதை போட்டோ எடுத்து மட்டும் தான் போடுறாங்க. சோ இப்படிதான் ரசிகர்கள் பண்றாங்க அப்படின்னு பிரபல மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா, படம் கிட்டத்தட்ட தற்போது 750 கோடி கிட்ட தாண்டி போயிட்டு இருக்கு. படத்துடைய அனைத்து ரைட்ஸ்களையுமே வச்சு பார்த்தா படம் கண்டிப்பாக 1500 கோடி வசூலித்திருக்கும் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னும் பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இனி வரும் நாட்கள்ல கூட படத்துடைய வசூல் ஓரளவிற்கு டீசென்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.